61ാவது ശ്ലോകം. ചാണ്ഡാലദാസദാം യാസ്യേ പുനരപ്യന്യജന്മനേ നരകം ച വരം പ്രാപ്യ ഖേദം പ്രാപ്സ്യാമി ദാരുണം. അടുത്ത ജന്മത്തിലെ മറുപടിയും ചണ്ടാളനായിട്ട് ഞാൻ ജനിക്കേണ്ടി വരും. ഒന്നോട് കണവരായിട്ട് ജനിக்கிறதுக்கு എനിക്ക് സാധിക്കുമാ? അടുത്ത ജന്മത്തിലെയും ഞാൻ ചണ്ടാളനായിട്ടേ പുറക്ക വേണ്ടി വരും. பயங்கரமான நரகத்துல கடந்து துக்கிக்க வேண்டினதாயிட்டும் வருமே. மனைவி, உன்னோடு அந்த ஆசை நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது. இனி எത്ര ஜென்மம் இருந்தாலும் நானே கணவரா வரணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டையே, அது நடக்குமான்னு எனக்கு தெரியாதே. 62வது ஸ்லோகம். தாபம் பிராப்ஸ்யாமி சம்பிராப்ய மகாரௌரவரௌரவே மக்னஸ்ய துக்கஜலதௌ வரம் பிராணைர் வியோஜனம். கோரமான ரௌரவ வனத்துல, ரௌரவ நரகம் அப்படிங்கிற வனத்துல கடந்து தகிக்க வேண்டி வரும் எனக்கு. இப்படி அதிகோரமான சோக கடலில முங்கி தாழறதை விட இறந்து போறதே மேல் அப்படின்னு ராஜா புலம்புறார். 63வது ஸ்லோகம். ஏகஹா அபி பாலகஹா யஹ அயம் ஆசீத் வம்சகரஹா சுதஹா மம தெய்வ அனுயோகேன மிருதஹா சஹ அபி பலியசா. இந்த ஒரே ஒரு குழந்தை தான் நமக்கு இருக்கு, வம்சத்தை நிலநிப்பாட்டுறதுக்கு. என்னோடு அதிர்ஷ்டமில்லாத தன்மையால, விதி நமக்கு எதிரா விளையாடினதால நம்மளோட இந்த புத்திரனும் இறந்து போயிட்டானே. 64வது ஸ்லோகம். கதம் பிராணான் விமுஞ்சாமே பராயத்தோஸ்மி துர்கதாம் ததாபி துக்க பாஹுல்யாத் யக்ஷ்யாமி து நிஜாம் தனூம். ததா அபி துக்க பாஹுல்யாத் த்யக்ஷ்யாமி து நிஜாம் தனும். சுவாதந்திரம் இல்லாம இருக்கிற நான் எப்படி பிராணனை விடுறேன்? என்னோட பிராணனை உபேட்சிக்கிறதுக்கும் எனக்கு சுவாதந்திரம் இல்லையே. இருந்தாலும் ஜாஸ்தியா ஜாஸ்தியா வந்திருக்கிற இந்த துக்கம் காரணமாயிட்டு நான் இந்த சரீரத்தை உபேட்சிக்கவே செய்வேன். 65வது ஸ்லோகம். त्रैलोक्ये नास्ति तद्दुःखं नास्ति पत्रवने तदा. त्रैलोक्ये न अस्ति तद् दुःखं न असि पत्रवने तदा. वैदरण्यां कुतः तद्वत् यादृशं पुत्रविप्लवे. त्रैलोक्ये नास्ति तद्दुःखं नास्ति पत्रवने तदा வைதரண்யாம் குதஸ்தத்வத் யாத்ருஷம் புத்திர விப்ளவே. அசிபத்ரவனம் அப்படிங்கிற நரகத்திலேயோ, வைதரணி அப்படிங்கிற நரகத்திலேயோ, அப்படி இல்லை 3 லோகத்திலேயும் என்னெல்லாம் நரகம் இருக்குமோ அந்தெல்லாம் நரகத்திலேயோ புத்திர துக்கத்துக்கு ஈக்குவலான ஒரு துக்கம் இருக்குமா? 66வது ஸ்லோகம். சஹ அஹம் சுதசரீரேன தீப்யமானே ஹுதாசனே சோஹம் சுதசரீரேன தீப்யமானே ஹுதாசனே நிபதிஷ்யாமி தன்வங்கி சந்தவ்யம் தன்மமாதுனா. அந்த அளவுக்கு துக்கம் அனுபவிக்கிற இந்த நான் கத்தி எறிகிற இந்த சுடலத்தீயில சாடி குதிச்சு இறந்து போவேன். பிரியே மனைவி, நீ அதை பொறுக்கணுமே. 67வது ஸ்லோகம். ந வக்தவ்யம் த்வயா கிஞ்சிததः கமலலோச்சனே மம வாக்கியம் ச தன்வங்கி நிபோதாஹத மானசா. நீ மறுத்து எதுவும் சொல்லக்கூடாது. தாமர கண்கள் இருக்கிறவளே, தாமர கண்ணி, மனசு தளராதக்கு நான் சொன்ன விஷயத்தை நீ நன்னா காது கொடுத்து கேட்கணும். 68வது ஸ்லோகம். அனுஜ்ஞாதாத கச்சத்வம் விப்ரவேஷ்ம சுஜிஸ்மிதே யதி தத்தம் யதி ஹுதம்
குரவோ யதி தோஷிதாக, நான் உனக்கு அனுமதி கொடுக்கிறேன். நீ எங்கேந்து வந்தாய்? பிராமண கிரகத்திலேருந்து அக்கமே வந்திருக்காய். அந்த பிராமண கிரகத்துக்கு நீ உடனடியா பொக்கோ. நான் தான தர்மங்கள் செஞ்சிருக்கேன் அப்படின்னாக்கா, நான் ஹோமங்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் குரு ஸ்தானத்துல இருக்கிறவாளை மதிச்சு அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா. 69வது ஸ்லோகம். சங்கம பரலோகே மே நிஜபுத்ரேண சேத்வயா யுஹலோகே குதஸ்த்வேத பவிஷ்யதி சமீப்சிதம். பரலோகத்துல வச்சுட்டு உங்களுடைய புத்திரனோடு கூடிட்டும் நான் கூடி சேருவேன். இந்த உலகத்துல அந்த ஆக்ரகமினி சாதிக்கிறது எப்படி? இந்த பூமியில உங்களுடையும் புத்திரன் கூடயும் வாழறதுக்கு எனக்கு முடியாது தோணுறது. அதனால பரலோகத்துல வச்சு அதுக்கான பாக்கியம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். 70வது ஸ்லோகம். யன்மயா ஹசதா கிஞ்சித் ரஹசி த்வாம் சுஜிஸ்மிதே அசேஷமுக்தம் தத் சர்வம் சந்தவ்யம் மம யாஸ்யதா. ചിരിച്ചുണ്ട് പൊഴുതുപോക്കായിട്ട് ഉങ്കട്ട ഞാൻ എന്നെല്ലാമോ രഹസ്യമായിട്ട് சொன்னேன். அதெல்லாம் இப்போ என்னோட சரீரத்திலேருந்து ஜீவனை களையறதுக்கு ரெடியாயிருக்கிற எங்கிட்ட நீ பொறுக்கணும். உன்னோட மனசு என்னோட வாக்குகளால நொந்து போயிருந்தது அப்படின்னா அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். 71வது ஸ்லோகம். ராஜபத்னி இதி கர்வேண ந அவத்ஞேயः ச மே திஜः சர்வயத்னேன தோஷ்யः ஸ்யாத் சுவாமி दैवतः शुभे. राजपत्नीदि गर्वेण नावज्ञेय समे द्विजा सर्वयत्नेन दोष्य स्यात् स्वामी दैवतः शुभे. ராஜபத்னியாக்கும் அப்படிங்கிற அகங்காரத்தோடு கூடிட்டு அந்த பிராமணன் கிட்ட நீ இருக்கக்கூடாது. அந்த பிராமணனை நீ வேலைக்கு போயிருக்கியே, அந்த பிராமணனை ரெஸ்பெக்டோடு கூடிட்டு ரொம்ப ரொம்ப பவ்யமாயிட்டு அந்த பிராமணனை நீ ஆதரிக்கணும். ராஜபத்னியாக்கும் அப்படிங்கிற அகங்காரம் உனக்கு ஒருபோதும் உண்டாகக்கூடாது. நானாக்குமே அந்த பிராமணனுக்கு உன்னை வித்தேன், எப்படியாவதும் அந்த பிராமணன் அப்படிங்கிற உன்னோட எஜமானனை தெய்வத்தை மாதிரி நினைச்சு திருப்திப்படுத்தணும் இப்படின்னு ராஜா சொன்னார். ராஜ்ஞி பதில் சொல்றா. ராஜ்ஞி உவாச்ச. 72வது ஸ்லோகம். அஹம் அபி அத்ர ராஜர்ஷே நிபதிஷ்யே ஹுதாசனே. அஹமப்யத்ர ராஜர்ஷே நிபதிஷ்யே ஹுதாசனே துக்கபாரா சஹாதேவ சஹயாஸ்யாமி வைத்வயா. ராஜர்ஷே, நானும் அந்த சிதாக்னியில சாட போறேன். துக்கபாரம் எனக்கு தாங்க முடியலை, நானும் உங்களோடு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ராஜ்னி சொன்னா. 73வது ஸ்லோகம். त्वया सह मम श्रेयो गमनं नान्यदा भवेद् सह स्वर्गं च नरकं त्वया बोक्ष्यामि मानदा श्रुत्वा राजा तदो वाजा एवमस्तु पतिव्रते. உங்களோடு கூடி வரதாக்கும் எனக்கு ஸ்ரேயஸ், வேற ஒரு தரத்திலையும் எனக்கு ஸ்ரேயஸ் உண்டாகாது. பிரபோ, உங்களோடு கூடிய நானும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் அனுபவிக்கிறேன். அது கேட்டோன்னு ராஜா சொன்னார், பதிவிரதே அப்படியே ஆகட்டும், நீ சொல்றபடியே நடக்கட்டும் இப்படின்னு சொல்லிட்டு சப்தம ஸ்கந்தத்துல 26வது அத்தியாயம் முடிவடைகிறது.